ஒண்ணா சேர்ந்து எங்கேயோ போறானுங்க. வாங்கடா நம்ம ஃபாலோ பண்ணலாம். வாங்கடா. இவன் ஒரு டிசி ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் பார்க்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கான். டேய் அமைதியா பேசுறது கேட்கலாம். ஓகே ஓகே வெரி குட் சார். சொன்ன மாதிரியே பைக்ல வந்திருக்கீங்க, இவனையும் கூட்டு வந்திருக்கீங்க. சொன்ன மாதிரி பணம் 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 கொண்டு வந்திருக்கீங்களா? நீ கேட்ட மொத்த பணம் இதுல இருக்கு. வீடியோ ஆதாரம் எங்க? டேய் ஒருவேளை அந்த சதீஷ் கொலை சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரமா இருக்குமோ, அதுக்கு தான் பணம் கொடுக்குறானோ இருக்கலாம். டேய் என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். சோர்ஸ் வீடியோவே இதுதான். இந்த கேமராவில் தான் வீடியோ எடுத்தேன். ஃபுல் வீடியோவும் இதுல இருக்கு. பணத்தை கொடுங்க. ரொம்ப நன்றி சார். ஏய் பிரபுமணி, நீ எனக்கு கீழே வேலை பார்க்கறவன், எனக்கு சல்யூட் அடிக்கிறவன். என்னையே மிரட்டி பணம் பார்த்துட்டேல்ல. அதுக்கு யார் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க செஞ்ச வேலை அப்படி. நம்ம தகுதி தராதரம் எல்லாம் நம்ம கேரக்டரை பொறுத்து தான் இருக்கு. அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை சார். உங்க பணம் என்கிட்ட, வீடியோ ஆதாரம் உங்ககிட்ட. தானிக்கு தினி சரியா போச்சு. கிளம்பலாமா சார்? இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் இல்ல இல்ல சார். நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்க. இதுக்கு மேல உங்களை மிரட்டி தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு மேல என்ன நீ தொந்தரவு பண்ண, என் ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். சார் நானும் போலீஸ்காரன் தான் சார். என்னோட லிமிட் என்னன்னு எனக்கும் தெரியும். நான் நினைச்ச பணம் எனக்கு வந்துருச்சு. வேணா வீடியோ கேமராவை செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்ன சார் எல்லாம் ஓகே தானே? நான் கிளம்பலாமா? சொன்னபடியே பணத்தை கொடுத்துட்டு வந்துருங்க. அவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சு கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அவனை காலி பண்ணணும். ஹலோ சார், உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் சார்.
ஆதாரம் நம்ம கைக்கு வந்துருச்சு. ஆனா என்னைக்கு இருந்தாலும் இவன் சாட்சியா மாறுவானே, விஷயம் தெரிஞ்சவனை விட்டு வைக்க கூடாதுன்னு தானே. இவனை போட்டு தள்ளிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிருந்தான்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல சார், நீங்க இல்லைனாலும் யாராவது உங்களுக்கு இந்த யோசனையை சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி விஷ பரீட்சையில மட்டும் இறங்கிறாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நான் சாட்சியா மாறுற அபாயம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க யமனா மாறுற அபாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் சேஃப்டிக்கு ஒரு காப்பியை எடுத்து வச்சிருக்கேன். ஏன் சார் கத்துறீங்க? மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு உயிரை விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீங்க எவ்வளவு பெரிய கிரிமினல் எனக்கு நல்லா தெரியும் சார். உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தேவைப்படுது இல்ல, அதுதான் அந்த காப்பி. டேய் வேணாம், இதோட டீல முடிச்சுக்கணும்னு சொல்லி தான் பேச்சு. சார் இருங்க சார், எதுக்கு சார் பதறீங்க? அதை வச்சு இனிமே மிரட்டவோ பணம் கேட்கவோ மாட்டேன். ஆனா உங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும் அந்த வீடியோவை ஆட்டோ பாம் லெவலுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பாத்துக்கங்க. ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க சார், இந்த டிஜிட்டல் உலகத்துல கடைசின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒன்ன ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். கேமராவில் இருக்கிற வீடியோ மட்டும் அழிச்சா போதாது சார், கேமராவில் உள்ள சிப்பை உடைச்சி எரிக்கணும். அப்பதான் அந்த வீடியோவை அழிக்க முடியும். என்கிட்ட இருக்கிற வீடியோ ஒரு சேஃப்டி வீடியோ. என்னை எப்படியாவது தீர்த்து கட்டலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாழாயிடும். ஜாக்கிரதை, நான் கிளம்புறேன். சார் ரொம்ப நேரம் இங்க நிக்க வேணாம், கிளம்பலாம் சார். வாங்க சார். பேசுறது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? டேய், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரபுமணி இந்த டிசி கொலை செஞ்ச வீடியோவையோ இல்ல வேற ஏதோ கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவே இவன்ட்ட காட்டி தான் பணம் பறிச்சிட்டு இருந்திருக்காண்டா. இப்போ ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி பேலன்ஸ் எதையுமே வைக்காம ஒரிஜினல் சோர்ஸ் வீடியோ வாங்கிட்டு போயிட்டு இருக்கான் அந்த டிசி. டேய், நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குடா. அந்த பாபுவை ஃபாலோ பண்ணி வந்ததும் நல்லதா போச்சு. சரி, இப்போ என்னடா பண்றது? டேய், முதல்ல இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம். அப்பா கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். கரெக்டா? கரெக்ட். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வா. என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்ட? கிருஷ்ண விஷயத்த சொன்னப்பவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ மொத்தமா ஊருக்கு போறேன்னு சொல்ற? அண்ணே, நம்ம ஊரை பார்க்க போறோம்னு தான் சொன்னேன், அங்கேயே தங்க போறோம்னு சொல்லல. டிராஃபிக்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பசங்கள்லாம் புது ஸ்கூல் மாறி இருக்காங்க. ஒரு வாரம் 10 நாள் கூட இருந்துட்டு வரலான்னு போறேன். இப்படி ஒரு முடிவு வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா. ஒரு டிசி நினைச்சா உங்களே தூக்கி அடிக்க முடியும்னா எப்படி சித்தப்பா? அந்த டிசி தனி மனுஷன் இல்லம்மா, அவருக்கு பின்னாடி அவங்க மாமனார் இருக்காரு. அவரோட அரசியல் செல்வாக்கு புகுந்து விளையாடுது. இதுல நாம ஒண்ணும் பண்ண முடியாது. சரிடா, இப்போ சதீஷ் கொலை கேஸ் அந்த கிரி கைக்கு போயிடுச்சு. இனிமேல் உமா பூமிகாவோட நிலைமை என்னடா? நியாயம் அவங்க பக்கம் இருக்குண்ணே. கோர்ட்டு காப்பாத்தணும்னு நம்புவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த பசங்க கொஞ்சம் துடிப்பா இருக்கிறானுங்க. அவனுங்க எப்பாடு பட்டாவது இதை நிரூபிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன ஒண்ணு, அதிகாரப்பூர்வமா எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். டேய், உன்னதானடா அந்த குடும்பம் மலை போல நம்பிட்டு இருந்தது. இப்ப நடு வழியில கை விட்டுட்டு போறியடா. நான் என்னென்ன பண்ண முடியும்? அந்த நார்கோ டெஸ்ட்டை மட்டும் என்னால் எடுக்க முடிச்சிருந்தா நான் கண்டிப்பா நிரூபிச்சிருப்பேன். அதான் அவங்க மாமனாரோட செல்வாக்கை பயன்படுத்தி உடைச்சிட்டாரு. எனக்கு அந்த டிசிபி மேல வர்ற கோவம் இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லைன்னு. என்ன ஒண்ணு, எனக்கு ஒரே ஒரு திருப்தி தான். என்னால முடிஞ்ச வரைக்கும் 4 போலீஸ்காரங்களை வச்சு அவரை நல்லா சாத்தினேன், அவ்வளவுதான். பாத்தியா, நேர்மை நியாயம் நீ தான் பேசுவ. கடைசியில நீயே தோத்துட்டு வெளியே போறியடா. சிஸ்டம் அவ்வளவு கரெக்டா இருக்கேன்னு வெறுப்பா இருக்குண்ணே. சில சமயம் வேலையை விட்டு போயிடலாமேன்னு கூட தோணுதுண்ணே. என்ன, முழு சிஸ்டமும் கெட்டு போகல. என்ன மாதிரி நேர்மையான அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதனாலதான் நீதி கொஞ்சமாவது சுதந்திரமா இருக்கும். இந்த மாதிரி அயோக்கியனை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாதாடா? நேர்மைக்கான காலெல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லண்ணே, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது.
இன்னைக்கும் நேர்மைக்கு வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி சில ஆட்கள் வந்து அதை தோக்கடிக்கிறாங்க. பாப்போம். நானும் கொஞ்ச நாள் என் குடும்பத்தை கவனிக்கிறேன். இனிமே நீங்க மட்ராஸ்க்கே வர மாட்டீங்களா? அப்போ உங்க தொல்லையே என்னது? சாரி சார், வாய் உளறிட்டேன். இனிமே உங்களை பார்க்க முடியாதோன்னு சொல்ல வந்தேன். இனிமே தான் நீங்க என்ன அதிகமா பார்க்க முடியும். லா அண்ட் ஆர்டர்ல இருந்து டிராபிக்கு மாத்திருக்காங்க. அதனால வெளியே தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். டேய், உன்ன மாதிரி நல்ல ஆபீசர்லாம் ஏன்டா டிராபிக்ல எடுத்துட்டு போய் போடுறாங்க? என்ன டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன குறைச்சல்? நல்ல ஆபீசரா இருந்தா லா அண்ட் ஆர்டர்ல இருந்தா சாதிக்க முடியுமா என்ன? டிராபிக்ல கிரைம்லன்னு எங்க இருந்தாலும் சாதிக்க முடியும்னே. நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல என்ன மாற்றம் பண்ண முடியும்னு பார்க்க போறேன். ஊர் உலகத்துக்கு நல்லவனா இருந்து என்ன பிரயோஜனம்? என் குடும்பத்துக்கு நீ கெட்டவனா தானே இருக்க. நீ நல்லவன் நேர்மையானவன் நிரூபிக்கிறதுக்காக என் புள்ளல இப்ப ஜெயில கடந்து அனுபவிக்கிறான். அடடடா, என்ன ரத்தனம் இப்படி பண்ணிட்ட? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர், மக்களுக்காக குடும்பத்தை மறந்து சேவை செஞ்ச நல்லவர். அவரை போய் நீ ஜெயில போட்டு வச்சிருக்கிய. என்னங்க நக்கலா? என் புள்ள பாவம் கேப்பார் இல்லாதனால ஜெயில கடந்து சீரழிறான். ஆஸ்திக்கு ஒத்த ஆம்பளை புள்ள, அவன் வாழ்க்கை இப்படி வீணா போகுது. அவனுக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அவன் வாழ்க்கையை இப்படியா பாழடிப்பீங்க? அண்ணே, இவ்வளவு தூரம் துடிக்கிற நீங்க அவனை நல்லவனா வளர்த்திருக்கணும். தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். ஐயோ அத்தை, அப்ப நீங்க? யோ, வாய மூடல, வாய்க்குள்ள நெருப்பள்ளி கொட்டிடுவேன். ரத்னம், இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னு நீ விசாரிச்சு பார்த்திருக்கணும். முக்கியமான 2 கிரிமினல்களை விட்டுட்டு போறிய. ஏன் அப்படியே என்ன குழிக்குள்ள இறக்கி மண்ணை போட்டு மூடிட்டு 10ஆம் நாள் காரியத்தை முடிச்சிட்டு போயிடுங்களேன், நிம்மதியா இருக்கும். ஐயோப்பா விடுங்கப்பா, நீங்க வேற அடுத்து அம்மா ஆரம்பிக்க போறாங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்கும் என்ன என் பையனை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன் ரத்னம், என் புள்ள கெட்டவன்னு உள்ள புடிச்சு போட்டுட்ட. ஆனா அந்த கிரி நல்லவனா? அவனை மட்டும் பார்த்தா சலாம் போடுற. உன் சட்டத்துல உன் குடும்பத்துக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்ன செய்யறதுன்னு அவங்கிட்ட அரசியல் பலம் அதிகார பலம் இருக்கு, அதான் ஆடுறான். உங்க புள்ளகிட்ட எதுவும் இல்ல, அதான் சீக்கிரம் உள்ள போயிட்டான். அதுக்காக அந்த டிசி தப்பிச்சிருவான்னு தப்பா நினைக்காதீங்க. சட்டத்தோட பார்வையில உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அந்த டிசி கட்டாயம் மாட்டியே தீருவான். டேய், அவ அப்படிதாடா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருப்பா. நேரமாவது முதல்ல நீ கிளம்பு. ஆமாண்ணே, இப்ப கிளம்புனாதான் நேரத்துக்கு ஊர் போய் சேர முடியும். சரி, நான் கிளம்புறேண்ணே. டேய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. சரிண்ணே, போயிட்டு வர்றேன். வரண்ணே, வர மாப்ள, வர சுமதி. ரொம்ப நல்லவனுங்க. நம்ம பசங்க சபதம் போட்டானுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி நிரூபிப்பாங்க, உங்களை எப்படி விடுதலை பண்ணுவாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல உமா. அந்த பாபுவை தேடி போயிருக்காங்கல்ல, அதை வச்சு நிச்சயமா ஏதாவது பண்ணுவாங்கங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னையும் பூமிகாவையும் ஜெயிலுக்கு போக விட மாட்டாங்க. நம்ம பசங்க சபதம் போட்டிருக்காங்க. நிச்சயமா அதை அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நான் நம்புறேன். அத்தை, அவங்க போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் எந்த தகவலும் வரலையே அத்தை. வருவாங்கம்மா, வரட்டும். என்ன அவசியம்? வாங்கடா வாங்கடா. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? அந்த பாபுவை பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? அம்மா, அது ஒரு பெரிய கதைமா. சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கூட தெரியல. என்னடா, என்ன சொல்ற? அம்மா, நாங்க அந்த பாபு வீட்டுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா. அப்பதான் அவன் வீட்ல இருந்து வெளியே வந்தா. அவனை ஃபாலோ பண்ணி நாங்க போனோம். என்னடா சொல்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் பிரபுமணியா? ஆமாப்பா, எப்பவுமே ரத்ன மாமா கூடவே இருப்பாரு, அவர்தான்ப்பா. நம்ப முடியலையேடா.
இப்படி ஒரு நேர்மை இல்லாத ஆளியா ரத்னம் கூட வச்சிருக்கா? ரத்ன மாமாக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லன்னு எங்களுக்கு தெரியாதுமா. ஆனா இந்த பிரபுமணி எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா ரத்ன மாமாக்கு மேல் அதிகாரியான அந்த டிசி கிரிய மிரட்டுவான். ஆர்டர் ராஸ்கல். ச்சே, இந்த மாதிரி கெட்ட ஆட்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்லப்பா, மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆமாப்பா, அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயமா இந்த பிரபுமணி கிட்ட அந்த டிசி கிரியோட வீடியோ எவிடன்ஸ் ஏதோ இருக்கு. அதுக்கு பயந்துகிட்டு தான் அந்தாலும் காசு கொடுக்கறான். கிரியே பயப்படுறானா அது நிச்சயமா அந்த சதீஷ் கொலை சம்பந்தப்பட்ட வீடியோவை தான் பார்க்கும். ஆமாண்டா, நிச்சயமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இல்லைன்னா அந்த பிரபுமணியை ஒண்ணு இல்லாம பண்ணுவோம் அந்த டிசி. ஒரு சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்குப்பா. அந்த வீடியோவை மட்டும் நாம கைப்பற்றிட்டோம்னா அந்த டிசிபி கிரிய உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். அம்மாவையும் பூமிக்காவையும் ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம்ப்பா. தயவு செஞ்சு எப்பாடு பட்டாவது அந்த வீடியோவை கைப்பற்றிடு சரவணா. ஹியரிங்க நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு. அவசரப்பட்டு 4 நாள்ல கண்டுபிடிக்கலைனா இவங்க 2 பேரையும் ஒத்துக்க வைக்கிறேன்னு சபதம் வேற போட்டீங்க. இப்ப அந்த வீடியோவை கைப்பற்றினாதானே எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். நீ கவலைப்படாத மதிகா, நிச்சயமா அந்த வீடியோவை எப்படியாவது கைப்பற்றுவோம். எப்படிடா சாதாரண ஆளா இருந்தா தூக்கிட்டு வந்து நாமளே 2 போடு போட்டு வீடியோ வாங்கிடலாம். அவன் போலீஸா வேற இருக்கான், அவன் மேல கை வைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவன் கையில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாம நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்கவே முடியாதுடா. இந்த நேரம் பார்த்து ரத்ன மாமா வேற ஊர்ல இல்ல. டிரான்ஸ்ஃபர் பண்ணது மாமா ஊருக்கு போயிட்டாரு. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் ஒண்ணுமே புரியல. அந்த பிரபுமணியோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவர் இல்லாத நேரத்துல அந்த வீடியோவை தேடி எடுக்க முடியாதா? அவ்வளவு ஈஸியா எடுக்கக்கூடிய இடத்துலயே வச்சிருப்பான். அப்படி இருந்தா இன்னும் இந்த டிசியை எடுத்துருப்பார்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் வாயில இருந்தே உண்மையை வர வைக்கிறது தான் சரி. அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்கடா டே. நம்ம நேர கமிஷனர் கிட்ட போனா என்ன? என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, யோசிச்சு பாருங்க. ரத்தனம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா என்ன பண்ணிருப்பான்? நேர இத கமிஷனர் பார்வைக்கு தான் கொண்டு போயிருப்பான். சோ நம்ம கிட்ட இருக்கிறதும் அதே ஒரு ஆப்ஷன் தான். போங்க, கமிஷனர் போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுங்க. போங்க. டேய், அப்பா சொல்றதும் கரெக்ட் தான்டா. நம்ம நேரா கமிஷனரையே போய் பார்ப்போம். சூப்பர்ப்பா, இந்த விஷயத்துல கமிஷனர் தலையிட்டா பிரபுமணி கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிடலாம். ஆமாண்டா, முடிஞ்சுடா. கமிஷனர் கிட்ட மட்டும் போயிட்டு அந்த வீடியோ நம்ம கைக்கு வந்துடும். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பார்க்கணும்டா. ஏன்னா நீங்க மீட் பண்ண போறது ஒரு உயர் அதிகாரிய. அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லணும். புரியுதா? சரி சரிப்பா. டேய், கமிஷனர் கிட்ட போறோம், உண்மையை சொல்றோம், பிரபுமணியை விசாரணை பண்ண சொல்றோம், வீடியோவை கைப்பற்றுறோம். சரியா? அப்பா நாங்க கிளம்புறோம். டேய் பாத்து போங்க. தப்பா ஒரு ஸ்டெப் வச்சாலும் அந்த பிரபுமணி உஷாராயிடுவான். அவன் உஷாராயிட்டானா அவ்வளவுதான், எல்லாமே வீணா போயிடும். சரியா? ஜாக்கிரதை. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வரோம். வாங்க போலாம். சரிம்மா, வரப்பா. என்னங்க, நாம ஜெயிச்சிருவோமாங்க? ஜெயிச்சாகணும்மா, வேற வழி கிடையாது. ஜெயிச்சு தான் ஆகணும். வாவுமா, வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா?